ஹை ஃப்ரெண்ட்ஸ், கில்லி ரீ-ரிலீஸ் கமலா தியேட்டர்ல லியோ படத்தோட புக்கிங்கே தாண்டிடுச்சான். அதே மாதிரி நெல்லை ராம் சினிமாஸ்ல வாரிசு ஃபுட் ஃபால்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ தளபதியோட பிராண்ட் நியூ படத்துக்கு வர்ற கூட்டத்தை தாண்டி கில்லி படத்துக்கு கூட்டம் வந்திருக்கு. அண்ட் கமலா தியேட்டர்ல 50 நாள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கமலா தியேட்டர் ஓனர் சொல்லியிருக்காரு. சோ கில்லி ரீ-ரிலீஸ்ல வரலாற்று சாதனை படிச்சிட்டு இருக்கு. அண்ட் 50 நாள் கம்ப்ளீட் பண்ணா தளபதியை தியேட்டருக்கே இன்வைட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு கமலா தியேட்டர் ஓனர். அண்ட் இதுக்கப்புறம் இந்திய சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் ஏதாவது ஒரு ரீ-ரிலீஸ் படத்துக்கு கிடைக்குமா தெரியல. அப்படி கிடைச்சாலும் அதுவும் தளபதி படமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிஜமாவே ஒருவேளை தளபதி 19 தளபதியோட கடைசி படமா இருந்தா அதுக்கப்புறம் தளபதி படங்கள்னாலே ரீ-ரிலீஸ் மூலமா தான் பார்க்க முடியும். பட் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுதான் ஃபேன்ஸோட விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், தியேட்டர் ஓனர்ஸ் கண்டிப்பா தளபதிக்கு ஓட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி படங்கள் இல்லாம அவங்களால தியேட்டர்ல சர்வை பண்றது கஷ்டம். சோ அதனால தளபதி திரும்ப சினிமாவுக்கே வரணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஓட் போடாம விட்டாலும் விட்டுருவாங்க. பட் சேம் டைம் தளபதி இவ்வளவு வருஷங்கள் அவங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்திருக்காரு. சோ அந்த ஒரு நன்றி கடனுக்காகவாது அவங்களாம் தளபதிக்கு ஓட் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் கில்லியை தொடர்ந்து நெக்ஸ்ட் வில்லு படம் தான் தளபதியோட பிறந்த நாளுக்கு ரீ-ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுல இருந்து நிறைய தளபதி ஃபேன்ஸே இல்ல வேணாம் வேற படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கில்லியோட இந்த மிகப்பெரிய சக்சஸுக்கு அப்புறம் டக்குன்னு இன்னும் ஒரு நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணா கிட்டத்தட்ட இதுல பாதி ரிசப்ஷனாவது அதுக்கும் வரும். சோ வில்லு படம் அந்த ஒரு வைப சொதப்பிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அண்ட் அது உண்மையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட பர்த்டேக்கு வேற ஏதாவது படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.